நமக்கு காற்றினுடைய போக்கில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகியிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி நமக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இந்த சுழற்சியின் காரணமாக காற்று நமக்கு மெல்ல மெல்ல கரையிலிருந்து வடகிழக்கு திசையில் உள்ளே வரும்பொழுது தென் மாவட்டங்கள் மீது வரும்போது அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது. அதனால் நமக்கு தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இது நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வளிமண்டல சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு திசையில் நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது இன்னும் அரபிக்கடல் உள்ளே போகும்போது நமக்கு மழைக்கான வாய்ப்பு குறையும், அதுவும் தென் மாவட்டங்களில். ஆனால் மேற்கு மாவட்டங்களில் இந்த பகுதியில் இந்த வளிமண்டல சுழற்சி இருக்கும் பொழுது காற்றுடைய போக்கு நமக்கு குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் பொழுது நேராக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அந்த காற்றுடைய போக்கு அந்த திசைக்கு மாறுவதனால மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீது மலை மேகங்கள் உருவாகி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்களில் கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய வானிலை காரணங்களாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சரி, இந்த சூழல் ஓகே. அப்போ சென்னைக்கு எப்படி இருக்கும்? மேற்கு மாவட்டங்கள் அதே போன்று தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்னைக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்று காலையிலிருந்து வானம் சற்று வெயில் தென்பட்டது. அதன் பிறகு மதிய நேரத்துக்கு பிறகாக குளிர்ச்சியான ஒரு சூழல் இருந்ததை தவிர மழைக்கான அறிகுறிகள் இல்லை. ஆனால் இரவு நேரத்தில் நமக்கு தட்பவெப்ப மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் நமக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு, கனமழை என்ற அளவில் சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. சென்னையுடைய நகர்ப்பகுதி மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்று இரவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு கனமழை என்ற அளவு இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பாக இருக்கிறது. சரி, இது ஒரு புறம். நமக்கு பருவமழை தொடங்கியாச்சு, அது தென் மாவட்டங்கள் மீது இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாங்க சொல்லியிருக்காங்களே, அப்போ புயலாக அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். அதே வானிலை ஆய்வு மையம் அந்த கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் உருவாகக்கூடியது ஒரு வளிமண்டல சுழற்சி. இது நமக்கு அரபிக்கடல் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி. இது வளிமண்டல சுழற்சியிலிருந்து அடுத்த படிநிலையான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு திசையில் நகர்ந்து அது அரபிக்கடலுக்குள்ளாக செல்லும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. இது புயலாக வலுப்பெறுமா அப்படின்னா, இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இது கரையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, முழுவதுமாக கடலுக்குள்ளே இருக்கக்கூடியது. நகர்ந்து செல்லக்கூடிய திசையும் மேற்கு திசை என்பதனால மேலும் அது அரபிக்கடலுக்குள்ளே தான் இருக்க போது, அதனால் அது ஒரு புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாகவும் இருக்குது. ஆனால் இதுவரையிலும் உறுதியான தரவுகள் இல்லை அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நமக்கு எப்படி சக்தி புயல் உருவாச்சோ அதுபோல் இதுவும் அரபிக்கடலுக்குள்ளேயே இருப்பதனால ஒரு புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வர இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தமிழ்நாட்டிற்கு அதிக மழைப்பொழிவை நமக்கு அக்டோபர் மாதத்துடைய இறுதியில் வழங்குவதற்கான பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எங்கே உருவாகிறதுக்கு அப்படின்னா, நமக்கு நேராக 24ஆம் தேதி நமக்கு இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய ஒரு அம்சத்தை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 24ஆம் தேதி வாக்கில் பார்க்குறோம். அதன் பிறகாக 25ஆம் தேதி பார்க்குறோம். நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த இடங்களில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அக்டோபர் 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த இடத்துல வலுவாயிருந்து இந்த பக்கம் செல்லக்கூடியதை நம்ம பார்த்தோம். ஆனால் 24ஆம் தேதி அதை பற்றின பெரிய அளவான தரவுகள் இல்லை. ஆனால் அதன் பிறகு நமக்கு இந்த இடங்களில் குறிப்பாக நமக்கு இந்த இடங்களில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சினால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு திசையில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடங்களில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதனுடைய நகரும் திசை என்பது மேற்கு வடமேற்கு திசை. இது வடக்கு, இது மேற்குன்னு கூட சொல்லல, வடமேற்கு திசையில் இந்த நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. அதுவும் இதனுடைய வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்குமா என்றால் நிச்சயம் அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் முதற்கட்ட தகவலாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. இது புயலாக வலுப்பெறுமா, தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய நேரங்களில் இதனுடைய வலு புயல் என்ற நிலை எட்டியிருக்குமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனெனில் வானிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாறுதலுக்கு உட்பட்டது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய அந்த மாற்றங்களை பொறுத்து தான் அது புயலாக வலுப்பெறுமா என்பதை சொல்ல முடியும் என வானிலை
ஆய்வு மையம் உறுதிபட தெரிவிச்சிட்டாங்க. இப்போதைய சூழலில் 24ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பும், அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழையோட தொடக்க காலமான தற்பொழுதிருந்து ஒரு 2 நாட்களுக்கு தீவிரமான மழைப்பொழிவும் அதன் பிறகு சற்று படிப்படியாக குறைந்து மீண்டும் அக்டோபர் 24ஆம் தேதிக்கு பிறகாக மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தரவுகளாக இருக்கின்றன.